ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, உன் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. வாழ்க்கை திசை மிக மோசமாக நிலைமையில் போய்க்கொண்டு இருக்கிறதோ என்று பயப்படுகிறாய். இதை பார்த்து மிகவும் திகைத்து போயுள்ளாய். நம் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறதே, இதற்கெல்லாம் விடை எப்பொழுது கிடைக்கும்? நம் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விடியல் கூட நமக்கான விடியலாக இல்லையே என்று கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே. உன் தலைக்கு மேல் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் சீக்கிரமாகவே பதிலளிப்பேன். உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் அழியப் போவது அல்ல, இனிதான் புதிதாக பிறக்கப் போகிறது. இதுவரை உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டது அனைத்துமே கர்ம வினைப்படி. ஆனால் இதற்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் நீ வாழப்போகும் விதமே உனக்கு பிடித்தபடி. நீ கவலைப்பட வேண்டாம். கேள்விக்குறியாக இருக்கிறதே, என்ன செய்ய போகிறோம்? இது எதற்குமே நீ கவலைப்படாதே. அனைத்திற்குமே ஒவ்வொன்றாக பதில் கிடைக்கும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், அது ஒரு பொழுதும் மறந்து விடாதே. ஒரே ஒரு முறை என் முன் விளக்கேற்றி வெளிச்சத்தை கொடு. பிறகு பார், உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக நான் மாற்றி காட்டுவேன் தங்கமே. சில பேருடன் பார்வை எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவளுடைய வாழ்க்கை இப்படியே மோசமாகவே இருக்கட்டும், அவள் அப்பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கையை இழப்பாள், இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் தான். அதை அழிக்க வேண்டுமா ஆக்க வேண்டுமா என்பதை நான் மட்டும்தான் முடிவு செய்வேன். அதை சிலர் புரிந்து கொள்ளாமல் அவர்கள்தான் எல்லாவற்றையும் உருவாக்கியது போல் சில விஷயங்களை தவறாக யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதும் ஒன்றை அனைவருமே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உயரத்தில் இருக்கிறோம், நம் கீழே இறங்க மாட்டோம் என்று நினைத்து சிலர் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுடைய தகுதியை வைத்து யாருக்கு எப்பொழுது எந்த தகுதி வரும் என்பது நிச்சயமாக உங்கள் யாருக்குமே தெரியாத. யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்திற்கு வேண்டுமானாலும் வரலாம். அது என் கையில்தான் உள்ளது. தங்கமே, உன் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்று சொன்னாயே, அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும். இது நான் வெறும் பேச்சுக்காக இப்பொழுது உன்னை அமைதிப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். அப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை நீ பார்ப்பாய். காலம் முழுவதும் அழிக்க முடியாத பிரகாசமும் சந்தோஷமும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். கவலை இல்லாமல் இரு. உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்படவே கூடாது. அப்பா அப்பா என்று ஒவ்வொரு முறையும் கூறும் பொழுது அதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நீ என்னுடைய குழந்தை, நீ என்னுடைய குழந்தை என்றுதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீயும் ஒவ்வொரு நொடியும் சாய்தான் என்னுடைய அப்பா என்று சொல்லி சொல்லிதான் உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன் அப்பாதான். உன் அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அதைவிட அதிகமாக நல்ல விஷயங்களை நான் உனக்காக செய்து தருகிறேன். கவலைப்படாமல் இரு. எப்பொழுதுமே உன் கூட இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.